السلام عليكم ورحمة الله وبركاته. الله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில், சிறப்பான ரபியுல் அவ்வலினுடைய மாதத்தில், அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில், பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில், ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல, அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹபீபான முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அவனியில் அவன் அனுப்பிய அருள் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதம் இந்த உலகத்திலிருந்து அவர்களை எல்லா பொறுப்புகளையும் சீராக நிறைவேற்றி விட்டீர்கள், உங்களுடைய பணியை தாங்கள் பரிபூரணப்படுத்தி விட்டீர்கள், அந்த பொறுப்புகளை எல்லாம் நிறை செலுத்திவிட்டு இறை சமூகம் சென்ற உன்னதமான மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். இந்த உயர்மிகு மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முழு வரலாறுகளும் அவர்களுடைய மகத்துவங்களும் மாண்புகளும் உலகெங்கிலும் உரைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஆண்டு முழுவதும் நடந்து கொண்டே தான் இருக்கும். காரணம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து இந்த உம்மத் ஒரு எட்டு கூட வைக்க முடியாது. அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி தன்னுடைய நகர்தலை நகர்த்த நாடுகிற ஒவ்வொரு நபர்களும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து அவர்களுடைய சிந்தனைகள் ஒரு கொஞ்சமும் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது. இதனால் அது என்ன, அல்லாஹுவை அல்லவா நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் உள்வாங்கி வைத்திருக்க வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது அவர்கள் அறிவினுடைய பலகீனம் என்றுதான் சொல்ல முடியும். காரணம், அல்லாஹ் தான் அஸ்திவாரமே. இருந்தால்தானே சிந்திக்க முடியும். என்னை ஒருவர் சந்திக்க வந்தார் என்று சொல்கிறேன், அவர் உயிரோட இருக்கிறாரான்னு ஒருத்தன் கேட்கிறான்னு வைங்க, இவன் அறிவாளியா? என்ன ஒருத்தர் சந்திக்க வந்தார்னு சொல்றேன், என்னிடம் இப்பொழுதுதான் பேசிவிட்டு செல்கிறார் அப்படின்னு சொல்றேன், அவர் உயிரோட தான் இருக்கிறாரா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா இது எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வியோ, அதே போன்றுதான் அல்லாஹுவை விடுத்து என்ற வாசகத்துக்கு இடமே கிடையாது.
ஏன்னா அவன் இல்லாமல் எதுவும் இல்லை. நாம் உயிரோடும் உயிரோட்டமாகவும் எல்லா விதத்திலேயும் இருப்பதற்கு அவன்தான் மூலமே. அவனை தவிர்த்து வேறு யாரை சொல்ல முடியும்? எனவேதான் நமது புழக்க பாஷைகளில் கூட நாம் அவனை தவிர்த்து வருகிறோம் என்றால் அவன் நம்மோடு தானே இருக்கிறான், எங்கே விடுவது? வாசகத்தில் அப்படி சொல்வதில்லை. என்னை சந்திக்க இந்த பெயருடைய நபர் வந்தார் என்று சொல்கிற பொழுது அவர் சீரான தெளிவோடு பேசக்கூடியவராக இருந்தால் ஒரு முறைதான் அதை சொல்வார். இல்ல நம்மள ஏதாச்சும் கொஞ்சம் முட்டாளா நினைச்சாருன்னா திரும்ப திரும்ப சொல்வார். நாமளும் அவரும் தெளிவா தான் இருக்கிறோம்னு சொன்னா அவர் தாங்க சொன்னாரு அப்படின்பார். அவர்னா யாருன்னு திரும்ப நம்ம கேட்போமானா மாட்டோம். அவர்னா இப்ப சொன்னமே அவரு தான். அதே மாதிரி அல்லாஹ்வை விடுத்து வீட்டுல இருந்து தாங்கள் எப்படி பள்ளிக்கு வந்தீங்கன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டா, நான் ஒரு வைக்கல்ல வந்தேன், வரல நடந்து வந்தேன்னு சொல்லுவாரு. நீங்க தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் தான் வந்தேன் அப்படின்பாரு. இவர்கிட்ட எங்கேயாச்சும் குருட்டுத்தனமான இன்னொரு கேள்வியா, நீங்க தான் வந்தீங்களா, உங்களை அல்லாஹ் கூட்டு வந்தாங்கன்னு கேட்க முடியுமா? அல்லாஹ் தான் கூட்டு வரான். அவன் இல்லாம நாம எப்படி அசைகிறது? அவன் இல்லாம நாம எப்படி அணுகிறது? எதுவுமே முடியாது. என் கண் அசைவுகளும் என்னுடைய கை அசைவுகளும் சரி, என்னுடைய கண் அசைவுகளும் சரி, என் உள்ளத்தின் இசைவுகளும் சரி, எதுவுமே அவனின்றி கிடையாது. சில நேரங்கள் நாம ஒண்ணு பேசலாம்னு வருவோம், அவன் உள்ளத்துல ஒண்ணு போடுவோம். நாம ஒரு வேலை செய்யலாம்னு போவோம், மரக்கடிச்சிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருவான் அவன். ஆமாங்க அதுதான் முடிக்க வந்தேன், பாருங்க மறந்து இங்க வந்துட்டேன்பா. இதெல்லாம் நம்ம நடக்கிறது தான். அது அவன் தான் முடிவு செய்யலாம். அப்பயே அந்த மறதியை தாராம்னு சொன்னா வேற ஒண்ணுத்துக்கு இல்ல, கண்ட்ரோல் என் கையில தான் இருக்குன்னு மறந்துடாதேன்னு நம்ம கிட்ட உணர்த்துறதுக்காக எல்லாம் மறதியை தாரான். என் கண்ட்ரோல்ல தான்ப்பா இருக்கிற, திடீர்னு எல்லாமே மறதியை கொடுத்தவன் உலகம் இயங்காம போயிடுமே. எல்லாமே அவன்கிட்ட கேட்டுதான் செய்யணும் முடிவெடுத்தாலும் இந்த உலகத்துல எவனுமே அதுக்கு தேட மாட்டானே. அதனால அல்லாஹ் அப்பப்போ மறதியை கொடுப்பான். இந்த உபாதைகள் எல்லாம் வருது இல்லையா, திடீர்னு கால் மறக்குது, திடீர்னு கை வலியா இருக்குது, இதெல்லாம் எதுக்குன்னா அவன் குதிரத்தை காட்டுறதுக்காக அப்பப்ப நம்ம கிட்ட உணர்த்துறான். அவனோட குதிரத்தை காட்டணும் இல்லையா, அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான், சிலர்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்திருப்பான். அதுவும் அவன் குதிரத்தை காட்டுறதுக்கு தான். நாம சோதனையை கொடுத்த உடனே அவனெல்லாம் சோதனை உள்ள ஆளு, நல்ல மோசமா மாட்டிக்கலாம், என்னமோ இவெல்லாம் யோகியதை மாதிரி, ரொம்ப பரிசுத்தம் மாதிரி அப்படின்னு இல்லை. அவன் குதிரத்தை காட்டுறதுக்கு அல்லாஹ் யார் யாரை தேர்ந்தெடுக்கணுமோ அவனை தேர்ந்தெடுக்கிறான். அதனாலதான் நம்ம இந்த உலகத்துல யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஒரு ஆள் சோதிக்கப்படுறாருன்னு சொன்னா நல்ல தேவை பட்டம் அப்படிதான் செய்வான். இவன் பெரிய யோகியனா, இவன் பெரிய ரொம்ப சரியான ஆளா இல்ல. அந்த சோதனைக்காக அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான், ஒரு முன்மாதிரி வடிவத்திற்காக. அதனால்தான் பெருமக்கள் தன்னை சோதனைக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அவர்கள் நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அவன் நாட்டத்தை நிறைவேற்றத்துக்கு என்னையல்லவா இதுக்கு தேர்ந்தெடுக்கிறான். ஏன்னா சிலருக்கு எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்க முடியாது. காசு வேணுமான்னு கேட்டா எல்லாருமே ஓகேன்றுவான, ஞாபகத்துகள் அருள்கள் வேண்டுமானா எல்லாரும் ஓகேன்றுவான, சோதனை வேணுமான்னு கேட்டா யார் முன்னாடி வருவா? யாருக்கு கோடி கோடியா இந்த மாசம் போட்டு கை வச்சுங்கன்னா நம்மள யாராவது கை கீழே போட்டு உட்காந்துருப்போமா? உடனே எல்லாரும் கையை வச்சுருவோம். பெரும் நஷ்டத்துல மாட்டணும் யாருக்கு தயாருன்னு கேட்டா யாராவது வசத்துவோமா கைய? அதுவும் அவன் குதிரத்தை காட்டுறதுக்கு தான் அவன் வைக்கிறான். அப்ப நாம சரியாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து என்று வருகிற பொழுது இன்னைக்கு ஒரு வியாதி கொத்தி கொண்டிருக்கிறது. எதை சொன்னாலும் உடனே அப்படின்னா அல்லாஹ்வை விட்டுறதா அப்படின்னு கேட்கிறது. அப்படி அல்ல, அவனை விடுத்து எதுவுமே கிடையாது. அவன் தான், அவனின்றி அணுவும் இல்லை. அதுக்கடுத்து வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொன்னா இப்ப அல்லாஹ்வை கொண்டு வர முடியும். அல்லாஹ் எப்படி நடந்தா பாத்தீங்களா அப்படி நீங்க நடக்கணும்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் எப்படி பேசினா பாத்தீங்களா அப்படி எங்க அல்லாஹ் பேசினான்னு கேட்ப மாதிரி. அப்பதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் தேவைப்படுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஆளுமை மிக்க அடியார். அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆள்களையும் அல்லாஹ் தான் சூஸ் பண்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ன உங்களுக்கு அனுப்புறது உங்களுக்குள்ள பாக்கியம், உங்களை எனக்கு தந்தது எனக்குள்ள பாக்கியம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகாக அதை கையாளுகிறார்கள் இருப்பாங்க.
நான் நபியாக அனுப்பப்பட்டது உங்களுக்கு, அது உங்களுக்குள்ள பாக்கியம். இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. தன்னை பெரிய ஆளுமையாக மிகச் சரியாக நடக்கிற நபர் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சேர்ந்து ஒரு பெருமையும் குடிக்கணும். ரசூல் கிட்ட அது துளி அளவும் கிடையாது. ஏன்னா பெருமைங்கிறது சிறுமை, அதனால அவங்ககிட்ட இருக்காது. எதெல்லாம் மக்கள் மனங்களில் ஆழமாக பெருமை கொள்ளுமோ அதுதான் பெருமானாரிடத்தில் பெருமையாக கொண்டு வைத்திருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. நமக்கான பொறுப்பாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குடும்பத்துக்கும் பொறுப்பாளர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறணும், வஅஹ்லீக்கும், உங்க குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறணும். எதை விட்டும்? நெருப்பை விட்டு, நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கிறணும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கிற பொறுப்பு நம்மள நாம பாதுகாக்கிறது மாத்திரம் அல்ல, யாரையும் சேர்த்து நம்ம குடும்பத்தையும் சேர்த்து பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம கெப்பாசிட்டி அவ்வளவுதான், அதனால நம்ம கிட்ட அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மாத்திரையும் கொடுத்திருக்கிறான். காஃபத்தன் லின்னாஸின் அல்லாஹ் சொல்லுவான். மக்கள் முழுமைக்குமாக நாம் தங்களை அனுப்பினோம்னு சொல்லுவோம். நம்மளை அனுப்பினது நம்ம குடும்பத்து சின்ன அவ்வளவுதான். இதுக்குள்ள நம்ம பார்த்துக்கிறணும். உங்க மகன் சரியா நடந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விசாரிக்கப்படும். உங்க மனைவியை சரியா நடத்துனீங்களா உங்ககிட்ட விசாரிக்கப்படும். எதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கோ, காசு யாருக்கெல்லாம் நீங்க கொடுக்க கடமை இருக்கோ அவங்களாம் உங்க கண்ட்ரோல்ல உள்ள ஆட்கள். அவங்களெல்லாம் நீங்க பராமரிக்கணும், அவங்களெல்லாம் நன்னெறிப்படுத்தணும், சீர்படுத்தணும். அல்ல அதனாலதான் பொருளாதாரத்தை உங்க கையில தந்து வச்சிருக்கிறான். யாரையும் பொருளாதாரத்தை கொண்டு கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. அப்ப அந்த பொருளாதாரத்தை தந்து உங்க கண்ட்ரோல்ல உள்ள ஆட்களை இங்க நீங்க கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, நாளை மறுமை நரகிலிருந்து தடுக்கவும் வேண்டும். நல்லா நம்ம கொண்டு சொல்லுவோம். முகமது எப்படி நம்ம கையில காசை தந்து இவங்க கையில கொடுக்க வச்சு, அப்பதாங்க கண்ட்ரோல் கையில இருக்கும். மூக்கநாங்க கையில இருந்தா தானே வண்டி சீரா செலுத்த முடியும். ஸ்டேரிங் கையில வச்சிருந்தா தானே வாகனம் ஓட்டி அவன் சரியா உட்கார முடியும். பின்னாடி உட்கார்றாலும் அவனோட சேர்ந்து பயணிக்க முடியும். அவன் பாட்டுல ஸ்டேரிங்க விட்டு போட்டு காலுக்கு காலம் வேண்டி மேல தூக்கிட்டு 150 வண்டியை விடுறான்னு வைங்க, எவன் இருப்பான் அதுக்குள்ள? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்கநாங்க கையில பிடிச்சிக்கிற ஆளு, ஸ்டேரிங்க கையில பிடிச்சிக்கிற ஆளு, எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். சீராக கொண்டு போய் சேர்க்கிற ஆளு ரசூலுல்லாஹ். அந்த வண்டியில டிராவல் பண்றாள் தான் நாம. அவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒட்டுமொத்த மாந்தர்களும் வழங்கப்பட்டார்கள். அத்தனை மக்களுக்குமான பொறுப்புதாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண ஆளு கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்தான். நான் சென்ற வாரம் பேசணும், கடந்த வாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்தல் என்பது ஏதோ தேவையற்ற காரியம் மாதிரியும், அதெல்லாம் மார்க்கத்துக்கு விரோதம் மாதிரியும், ரொம்ப முரண்பட்ட மாதிரியும், அப்படியே ஒரு அனாச்சாரம் மாதிரியும், ரொம்ப கேவலமானது மாதிரியும், அதை செய்யற ஆளெல்லாம் பார்த்துட்டு போற வித்தியாசமான பார்வையெல்லாம் இருக்கு. நானும் அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது என்ன பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருவேன், அட நல்லா பாடுறா அப்படின்ட்டு. ஏன் ரசூலுல்லாஹ் புகழ்கிற மஜ்லிஸ்ல உட்கார்றதுன்னா அவன் பார்க்கிற பார்வை இருக்கு. முன்னாடி நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணிருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த நோட்டீஸ்ல போட்டு இருக்கிறான், மௌலூது ஓதுறாரு பின்னாடி தொழுவலாமா அப்படின்ட்டு. அன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு என்கிட்டயே வந்து, என்னோட கூட்டாளி ஒருத்தர் வந்தாரு சார், இந்த மாதிரி எல்லா பள்ளியிலும் நடக்கிறது தான். வந்தாரு சார், வந்ததோட அப்படியே வெளியில பார்த்தா ரபியுல் அவ்வல் வரை 12 ரபியுல் அவ்வல் பெருமானார் பிறந்த மாதம், பெருமானாருடைய நிகழ்வை முன்னிட்டு இன்ஷா அல்லாஹ் 12 தினங்கள் மௌலூது ஓதுவதுன்னு போட்ட அந்த போர்டை பார்த்துட்டு, மௌலூதான் ஓதுறாங்களோ அப்படின்னா இங்க தொடக்கூடாது அப்படின்னு போயிட்டாருன்றாரு. கேட்டு சொன்னாரு, நான் சொன்னேன் அல்ஹம்துலில்லாஹ்னு. ஏங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்றியோ அப்படின்னு கேட்கல அவரு, ஏன்னா அவருக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். எப்பவுமே சரி, ஒரு பிளக்ல வந்து இன்னொரு இதை போய் அவர் சப் பிளக் எடுத்து போடுறோம்னு சொன்னா அது ஒழுங்கானதோ அதுவும் ஒழுங்கா மாட்டோம், இல்லைன்னா இது ஒழுங்கா இருக்கணும். ரெண்டுமே சீரா எல்லாம் போனா வேலையே இல்லை, பிரயோஜனமே இல்லை. வாசல்ல போட்டிருக்கிறோம்பா. ஏன் ரசூலுல்லாஹ்வோட மௌலூது ஓதுறதுன்னா அவர் பின்னாடி சொல்லக்கூடாது. ஏன்பா சொல்லக்கூடாதுன்னா அதுல ஷிர்க் அவர் செய்யறாரு. ஷிர்க்குன்னா என்னப்பா, உனக்கு ஷிர்க்குன்னா இலக்கணம் தெரியுமா? ஷிர்க்குன்னா என்னன்னு நீ வாழ்க்கையில எத்தனை ஷிர்க்க நீ பண்ணிட்டு இருக்கிற தெரியுமா? அன்றாடம்
தப்ப முடியாத ஷிர்க்ல இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஒட்டுமொத்த வெளி உலக சிலைகளை எல்லாம் நீ விட்டு ஒதுங்கிட்டப்பா, ஆனா உன் மனசுல இருக்கிற ஆகப்பெரிய இலாக வந்து நீ அதை விட்டு விலகவே இல்லை. அதெல்லாம் கொடிய ஷிர்க். அவமனித்தகத இலாஹு ஹவாஹு அல்லாஹு அலா இல்மி. அல்லாஹ் சொல்றான குர்ஆன்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா சொல்லி உள்ள வந்தாச்சுப்பா, எல்லா இலாஹையும் நபி செஞ்சிட்ட. எது? அந்த சிலைகள் கிடையாது, ஆமாடுகள் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, எல்லா இலாஹையும் நபி செஞ்சிட்ட. ஆனா அல்லாஹ் இன்னொரு இலாஹ சொல்றான், நீ நபி செய்யறதுக்கு ரொம்ப சிரமமான இலாஹ சொல்றான். அது எந்த இலாஹ தெரியுமா? அஃபமன் இத்தகத இலாஹஹு, அவனுடைய இலாஹாக எடுத்துக்கொண்டான். எதை இலாஹாக? எந்த லா இலாஹன்னு சொன்னோமோ, லா இலாஹன்னு சொன்னோம் இல்லையா? கலிமா அப்படிதானே வருது. லா இல்லை இலாஹு, எந்த இலாஹும் இல்லைன்னு சொன்னோம். எந்த இலாஹ நீ இல்லைன்னு சொல்ல வாரீங்க, ஆனா இந்த இலாஹோட நீ தப்பிச்சியாப்பா. எது? அஃபமன் இத்தகத, அவன் எடுத்துக்கிட்டான் இலாஹ, இலாஹாக. எதை எடுத்துக்கிட்டான்? ஹவாஹு, மனோ இச்சை எடுத்துக்கிட்டான். நான் யாரு தெரியுமா? நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? நான் நினைச்சேன் என்னன்றது தெரியுமா? யாருடவா அப்படியா? இந்த நான் வருது இல்ல, இத முதல்ல நீ நான் ஆக்கினா தானே முடியும். இதை ஒழிக்கணும்ல, இதை ஒட்டு ஒழிஞ்சிருக்கா? கொடிய ஷிர்க்ல இதுல ஷிர்க். நீ சொல்ற குற்றச்சாட்டாவது ஷிர்க் இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த புகழ்ச்சியை புகழ்றத ஏதோ கவிதை மார்க்கத்துக்கு விரோதம், அதை உட்கார்ந்து ஓதுற ஆள்லாம் வந்து ஷிர்க் செய்த ஆள்கள், மோசமான ஆள்கள், மார்க்கத்துக்கே சம்பந்தம் இல்லை. நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன். உடனே ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, கவிஞர் சஹாபி வந்து கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் நாங்கெல்லாம் மாட்டிக்குவோமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் கவிஞர்கள் குறிச்சு இப்படி சொல்றாங்க, நாங்கெல்லாம் மாட்டிக்குவோமான்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லம்மா, நீங்க எல்லாம் நல்ல கவிஞர்கள், நீங்க எல்லாம் மூமினான கவிஞர்கள். அதை நிராகரிப்பாளர்கள் வஞ்சித்த கவிஞர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை தவிர நெஞ்சத்தில் ஈமானை சுமந்த உங்களுக்கான வார்த்தை அல்ல என்று அல்லாஹ் நிரூபித்தான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். சரிமா? இப்ப கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டது ஏதோ மார்க்கத்துக்கு சுத்த முரணானது அப்படின்னு சொன்னா அதை யாரு சொல்ல வேண்டும்னா ரசூலுல்லாஹ் தான் சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லணும். இங்க பாருங்க, இன்னொரு ஹதீஸ். இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யறாங்க. சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸ். கவிதை, பாடல், பெருமானாரை புகழ்தல், இறை நேசர்களை புகழ்தல், அதை இருக்கிற அளவு செய்சான பார்வை அந்த இடத்துக்கே இருக்கக்கூடாது. ஓகே, இப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்லுவாங்க? ஜா நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில பதியக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஃபதகல ஹீன புனிய அலைஹி. யார் சொல்றா இத? அர்பை பித்து முஅப்பித் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க. எனக்கு திருமண நாள் அது, எனக்கு திருமணம். அந்த சபையில நாங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே வீட்டுல அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். فجلس على فراشي كمجلسك مني. நீங்க இருக்கிற மாதிரி சொல்ற அந்த ஹதீஸை தெரிவிக்கும் பொழுது அந்த நபர் இருக்கிற மாதிரி இப்ப இருக்கிறீங்களா, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தாங்க. فجعلت, என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, فجعلت جويريات لنا, எங்களுக்காக உள்ள அந்த சிறுமிகள், நல்ல குரல் வளம் உள்ள சிறுமிகள், அழகா பாட்டு பாடுவாங்க, அந்த கவி பாடுவாங்க. அத்தகைய சிறுமிகள் அவர்கள் பாட்டு படித்தார்கள். ஏன் பாட்டு படித்தார்கள்? அடுத்து வரக்கூடிய வாசகம், எவ்வொருவன பித்துஃபி, தப்படித்துக் கொண்டு. தப்படிக்கு பேசுங்க, நான் தப்படிக்கிற நேரம் சொல்ல முடியுமா? எவ்வொருவன பித்துஃபி, தப்படித்துக் கொண்டு. இன்னைக்கு நீங்க சவுதிகள்ல சில நிகழ்வுகள்ல அந்த தப்படிச்சு இந்த இயக்கத்தை சார்ந்த தலைவர்களுடைய நிகழ்வுகளிலே நடக்கும். அதெல்லாம் அப்ப தப்புங்கிறது எல்லாம் அங்கீகரிக்கிறாங்க. தப்படித்துக் கொண்டு பாடினார்கள். புகழ்ந்து பாடினார்கள் அர்த்தம். நது செய்யறது புகழ்ந்து பாடினார்கள். யார புகழ்ந்து பாடினாங்க? மன்குதில மின் ஆபாரி யௌம பத்ரி, பத்ரில கலந்து கொண்ட மேன்மக்களான எங்கள் மூதாதையர்களை புகழ்ந்து பாடினார்கள். பத்ரில கலந்து கொண்ட அந்த வீரர்கள் அவர்களை புகழ்ந்து பாடுறாங்க. எங்க? திருமண வீட்டுல, என் கல்யாண நாள்ல இது நடக்குது. அவர் சொல்றாங்க, இது காலத்து எகதாகுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்ததோட அந்த 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 குழுவுல பாடிக்கிட்டு இருந்த ஒரு ஆள்ல பெருமானார் வந்ததோட அப்ப இதை நிறுத்திட்டாங்கன்னு வழங்குது. எதை நிறுத்திட்டாங்க? பாடிக்கிட்டு இருந்ததை நிறுத்தினாங்க. எதுக்கு நிறுத்தினாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் வாராங்க.
வாரும் பொழுது ஒரு மரியாதை செய்யணும், ஒரு கண்ணியம் செலுத்தணும் இல்லையா? அந்த கண்ணியத்துக்காக இருக்கணும். ஒரு முக்கியமான இப்ப விழா மேடையில பேசிட்டு இருப்பாங்க, நீங்களே பார்த்திருப்பீங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த விழா மேடையின் நாயகர் வருவார். ஒரு அரசியல்னா அந்த அரசியலுடைய தலைவர் ஒருத்தர் வராரு வைங்க, அத்தனை கூட்டத்தை கிழிச்சிட்டு வராரு வைங்க, இவரால் பேச முடியாது, நிறுத்தி தான் ஆகணும். ஒரு மேடைக்கு ஏறாருன்னு அப்படியே தெரிஞ்சுட்டு ஒரு சர்டிபிகேட் ஒரு கூப்பிடு ஏதாச்சும் ஒன்று போட்டு தான் ஆகணும். அது இங்க உள்ள மரபு. ரசூலுக்கு கொடுக்கறது கண்ணியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது கண்ணியம். அப்படியே அமைதி சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்ப அதுல உள்ள ஒரு பொம்பளை ஒரு புள்ள சொல்லிச்சு, வஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதீன், எங்கள்ல ஒரு நபி இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? நாளைக்குள்ள செய்தியை சொல்லுவாங்க அப்படின்னா யாரும் அறிவார்கள், நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அறிவாங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹீஹாதா, அம்மா இத விடுமா, வகூலி பில்லதி குந்தி தகூலின, என்ன பாடிட்டு இருந்தீங்களோ என்ன சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கமான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கூடாதுன்னு சொன்னா உடனே நிறுத்தி இருக்கணும். ஏமா வாய் போடுங்க, என்ன பாடிட்டு இருக்கிறீங்க? கவிதை இஸ்லாத்துல உள்ளதா? சூரத்து ஷுஆரால அல்லாஹ் சொல்றான், தெரியலையா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் எதை சொல்லணுமோ அதை சரியா சொல்லிடுவாங்க. இந்த யோகிய புருஷர்கள் சொல்றாங்கல்ல, நாங்கெல்லாம் ஹக்க சொல்றதுல சளைக்கவே மாட்டோம், சத்தியத்தை எங்க முன்னாடி யாருக்கு முன்னாடி எடுத்து சொல்லுவான்னு. உங்களை விட ரசூலுல்லாஹ் தான் அதுல சரியா சொல்றாரு. நீங்களாவது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு, எங்க காசு கிடைக்குமோ அங்கதான் வாய் திறப்பீங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது, சீராக எந்த இடத்துலயும் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க, யாருக்கு முன்னாலும் பேசுறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆனா இவங்கள மாதிரி சும்மா அசிங்கமான வார்த்தைகளோட பேச மாட்டாங்க. எதை சொல்லணுமோ அதை நாகரீகமாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு நாள் நாட்டில இருந்து கெட்ட வார்த்தை ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து வராது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, ஏமா ஷூராவை பார்க்க இல்லையா, ஒரு சஹாபியை கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ், இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க வரல, ரெண்டாவது கூப்பிடுறாங்க வரல, மூணாவது கூப்பிடுறாங்க வரல, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சஹீஹான ஹதீஸ் தெளிவான கிரந்தத்துல பதியப்படுது. கேட்கிறாங்க, ஏமா உங்களை கூப்பிட்டாங்க இல்லையா, ஏன் வரலன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். உங்களை கூப்பிட்டாங்க ஏன் வரலன்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் தொழுதுகிட்டு இருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் தொழுதுகிட்டு இருந்தேன். வாசகம் மிக தெளிவாக புரிய வேண்டும். அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க வரல, 3 தடவை கூப்பிடுறாங்க வரல, அப்புறம் வராங்க, ஏமா வரலன்னு கேட்கிறாங்க. நான் தொழுதுகிட்டு இருந்தேன். நாங்க தொழுதுகிட்டு இருந்தேன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் உடனே இப்ப என்ன சொல்லணும்? மோடி அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிறியோ, ரொம்ப பெரிய வேலை செய்யறியோ, அல்லாஹ்வை வணங்குறதுல கைச்சு போயிட்டு இருக்கிறியோ போல இருக்கு, மாஷா அல்லாஹ், உங்களை மாதிரி யாரு என் உம்மத்துல கிடைச்சது பெரிய பாக்கியம், இப்படி எல்லாம் புகழணும், இப்படிதான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் உடனே சொல்றாங்க, ஏமா இந்த அல்லாஹ்வுடைய ஆயத்து உங்களுக்கு தெரியாதா? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும். நன்றாக விளங்கணும், ஈமானுக்குள்ள இந்த செய்தி நீங்க வைக்கணும், செவிக்குள்ள வைக்கிற செய்தி அல்ல, ஈமானுக்குள் வைக்கிற செய்தி. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி, நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் கொடுக்கணும். இதா தஆக்கும், இந்த வார்த்தைக்கு அறிஞர்கள் பல்வேறு விளக்கங்கள் பெருமக்கள் தருவாங்க. அரபு வாசகத்தின் அடிப்படையில், ஏமா நாங்க 2 பேரும் கூப்பிட்டோம்லையே ஏன் வரல அப்படிதானே கேட்கணும். அல்லாஹும் ரசூலும் இன்னைக்கு நம்ம அப்படித்தானே, அல்லாங்கிறது வேறங்க, ரசூல் வேற, நம்ம அந்த சிந்தனை சரிதான். நமது சிந்தனைக்குள்ள அதிகப்படுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் படைத்தவன், ரசூல் படைப்பு, அனச்சிறந்த படைப்பு, அப்ப வேற தானே. அப்ப என்ன சொல்லணும்? 2 பேர் அழைச்சதுக்கு அரபு வாசகம், நம்ம தமிழ்ல சொல்லும்போது 20 பேர் அழைத்தார்கள் அப்படிம்போம். அரபுல சொல்றதாக இருந்தா தஆ வார்த்தை என்பது சிங்குலர் வார்த்தை, தஅவாங்கிறது 2 இருமை வார்த்தை. அரபு இலக்கணத்தில் ஒருமை, இருமை, பன்மை. மற்ற இலக்கணங்களில் ஒருமைக்கு அப்புறம் நேரம் பன்மை போயிடும், 1 அப்புறம் பன்மை அப்படின்னு போயிடும், சிங்குலர் அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளூரல் போயிடும். அரபு இலக்கணத்தில் அப்படி அல்ல, ஒருமை, இருமை, அப்புறம் தான் பன்மை. சரி, 2 பேர் கூப்பிடுறாங்கல்ல, அப்ப என்ன சொல்லணும்? இதா தஅவாக்கும், அந்த இருவர்களும் அழைத்தாங்க சொல்லணும். அல்லாஹ் புலங்கற வாசகம் எப்படி? இதா தஆக்கும், ஒருமை வாசகத்தை புலங்கறான். கூப்பிட்டது யாரு? அல்லாஹ்வா ரசூலுல்லாஹ்வா? அல்லாஹ்வா ரசூலுல்லாஹ்வா? ரசூலுல்லாஹ் தான் கூப்பிட்டாங்க அந்த சஹாபிய. அப்புறம் இதுக்கு அல்லாஹ்வை சேர்த்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வோ ரசூலோ உங்களை அழைத்தால்
அறிஞர்கள் பல்வேறு விளக்கங்களை அவரவர் சிந்தனைக்குண்டான பசிக்கு தீனிகளாக கொடுப்பார்கள். பாமரத்தனமாக புரிந்து கொள்வதாக இருந்தால், எப்பா அல்லாஹ்வின் ரசூலின் அழைப்பை நீ இருவேறாக கூறு போட்டு விடாதே, ரெண்டும் உனக்கு ஒற்றை அழைப்புக்கு சமமானது என்பார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் இதை கேட்டாங்க. எப்பா அந்த ஆயத்து உங்களுக்கு தெரியலையா, தெரியாதா, பார்க்கலையா, படிக்கலையா? அல்லாஹ்வோ ரசூலோ அழைத்தான்னு சொல்றான். இதுக்குள்ள இன்னொரு ரகசியம் என்னன்னா, நீங்க என்ன சொன்னீங்க, தொழுதுகிட்டு இருந்தாங்க எப்படித்தானே, அந்த சஹாபி தொழுதுகிட்டு இருந்தாங்க எப்படித்தானே, அழைப்பை 2 பேரும் சேர்ந்து அழைக்கிறது தானே. நான் உங்களை கூப்பிட்டேன், இங்க வாங்கன்னு கூப்பிட்டேன், அழைப்பை 2 பேரும் சேர்ந்து அழைக்கிறது தானே. இது என்ன ஒரு ஆள் அழைப்பு? அப்ப நான் தொழுகையில இருந்தேன் அதனால வரலன்னு சொல்றீங்க. நான் கூப்பிட்டா நீங்க வரணும் இல்லையா? இவ பெருமானார் யார்? அவர்களின் அந்தஸ்து என்ன? அவர்களின் தகுதி தராதரம் என்ன? நாம கூப்பிடுற மாதிரியா? லா தஜஅலு துஆ الرسول بينكم كدعاء بعضكم بعضا. எப்பா நீ உங்களுக்குள்ள நீங்க அழைக்கிற மாதிரி ரசூல் அழைக்கிற அழைப்பை எடுத்துக்காக போன அல்லாஹ் சொல்றான். லா தஜஅலு அப்படி அமைச்சிக்க கூடாது. நீங்க எப்படி துஆ الرسول ரசூலுடைய அழைப்பை كدعاء بعضكم بعضا. உங்கள சில பேர் சிலரை இங்க வாங்காமன்னு கூப்பிடும்போது, நான் வரேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பிறகு வரேன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இந்த உங்க கூட்ட ரசூலுல்லாஹ் கிட்டலாம் வச்சுக்க கூடாது. கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் நிக்கணும். அது கொள்கையில இருந்தாலும் விட்டுட்டு வரணும்னு நாங்க சொல்லலாம். தொழுகையில இருந்தாலும் அறிஞர்கள் இந்த ஆயத்தின் இந்த ஹதீஸின் பின்னணியில் ஒவ்வொரு ஆயத்துகளும் ஹதீஸுகளும் தான் நமக்கு சட்டங்களாக பிறக்கிறது. அப்படி பிறக்கிற சட்டத்தில் துகஹாக்களான அந்த அந்த மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகத்திலிருந்து ஒரு சட்டம் பிறக்கிறது. என்ன? ஒருவர் தொழுகையில் இருந்தாலும் ரசூலு கூப்பிட்டா வந்துடணும். அதே சுன்னத்தான தொழுகையாக இருந்தா தாய் கூப்பிட்டா போகணும். இதெல்லாம் இருக்கு. பரதான தொழுகை சொல்லிட்டு தொழுகணுங்கிறதெல்லாம் நீண்ட நெடிய பாடங்கள் நோய்ங்க. ஒருத்தர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. இப்ப நாம பரதான தொழுகையில் இருந்தாலும் பக்கத்துல உள்ளால தொழுகையை விட்டுறணும். நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரைக்கும் பார்ப்பேன்னா அவருக்கு ஷஹாதா கலிமா தான் முடிஞ்சு போச்சு. அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரைக்கும் இருப்பாரா? அப்ப அவருக்கு நாம அஸ்ஸலாமு அலைக்கும் வரைக்கும் இருக்க கூடாது. அவரை காப்பாத்துறதுக்கு வழி என்ன? ஒரு ஆளு தொழுகையை விட்டு ஆளை பிடிச்சிட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிடணும். சரி, இப்ப நான் கூட இருக்கும்போது ஒருத்தர் பக்கத்துல மயங்கி விழுந்துட்டா, தொழுகையை விட்டுட்டேன், அவரை பார்த்துக்கிட்டேன். திரும்ப நான் தொழுகணும். எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? திரும்ப ஆரம்பத்துல தான் தொழுகணும். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா அந்த சஹாபி, அவங்க எங்கிருந்து தொழுகை ஆரம்பிக்கணும்? எந்த இடத்துல விட்டாங்களோ அங்க இருந்து ஆரம்பிக்கணும். என் பெருமானாரின் அழைப்பும் அவர்களின் பணிகளும் இறை சமூகத்திலிருந்து உன்னை வேறுபடுத்திய ஒன்றல்ல, அதற்குள்ளால் உட்பட்ட ஒன்றுதான் என்பதை இந்த செய்திகள் புலப்படுத்தி காட்டுகிறது. நான் சொல்ல வருகிற செய்தி, என் பெருமானார் தொழுகையில அந்த சஹாபி இருக்கும்போது அழைக்கிறாங்க, கூப்பிட்டா வரல. வராத சஹாபி கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏம்மா உங்களுக்கு ஆயத்து தெரியாது, குர்ஆன் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கும்போது நீங்க என்ன வராம இருக்கிறீங்க? இப்படி கேட்ட சஹாபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு, ஏம்மா என்னம்மா பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை தெரியாது? ஒஷுவராவு எத்தபியுஹுல் காவூன், கவிஞர்கள் எல்லாம் தட்டணிந்து தெரியக்கூடிய ஆட்கள். அலந்தர் அண்ணம் கொல்லி வாதில் எகிமோன், கண்ட கண்ட இடத்துல சுத்தி கிடப்பானுவ. இவன் குலகிற வாசகம். என் மௌலூதை பத்தி சொல்லும் போது இவன் குலகிற வாசகத்தை பாருங்க. இவன் இந்த ஆயத்துக்கு வைக்கிற பொருளை பாருங்க. யாரின் பக்கம் வைப்பது? வண்ணம் எப்பூர்வன மாறா எப்ப சும்மா கதையை விடுவானுவ. ரசூலுல்லாஹ் சொல்ல தெரியாதா? உனக்கு இருந்த ஈமானிய உரம் ரசூலுகிட்ட சொன்னாலும் சொல்லுவான், இருக்காதுன்னு சொன்னாலும் சொல்லுவான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட இந்த அளவுக்கு நேர்த்தி கிடைக்கல, நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு வாய்ப்பூசாமல் பேசுகிற வம்பர்கள் பாலிக்கிறாங்க. ஒவ்வொன்றும் அல்லாஹ் ஒட்டு வைக்கிறான்னா ஈமானிய சோதனை, இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை நிரப்பினாதான் மார்க்கு. கண்டவளாய போட்டாலும் மார்க்கு கிடையாது. அல்லாஹ் சிலதை ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வச்சிருக்கிறான், சிலதை தெளிவுபடுத்தாம வச்சிருப்பான், சிலதை சொல்லாம வச்சிருப்பான். அதெல்லாம் உங்க ஈமானுடைய பரிசோதனை கொஸ்டின்ஸ். அதுல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, என்ன மார்க் எடுக்கிறீங்கன்னு எல்லாம் பார்ப்பான்.
அது ரசூலுடைய விஷயத்துல கலந்து கொள்கிற எல்லா விஷயங்களும் ஈமானிய சோதனைகள் மாத்திரமே, சாமானிய சோதனைகள் அல்ல. மற்றதாவது சும்மா தப்பிட்டு போயிடலாம். ஆனா ஈமானிய சோதனைகள், அதனாலதான் ரசூலுல்லாஹ் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வாய் மூடி மௌனியாக இருந்தார்கள். ஏதாவது நாம் சொல்லிவிட்டால் அதற்கு மாறு செய்கிற பொழுது, இன்னைக்கு நாம ஒரு ஆளுக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை அவரை வற்புறுத்துவோம். ரசூலுக்கு வற்புறுத்த தெரியாத என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்து செல்கிறார்கள் பத்ருடைய களத்திற்காக. மூவர்களாக ஒரு வாகனத்தை இடம் பிடிக்க வேண்டும். யார் உட்கார்றது மேல, யார் கீழே நடந்து வாரது, இவைகள் எல்லாம் என் பெருமானாரினுடைய தருணம் வருகிறது. அவர்கள் கீழே இறங்கி நடக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபிகள் இருவர்களும் இறக்க மறுக்கிறார்கள். இறங்கக்கூடாது, நீங்க தான் உட்காரணும். நாங்கள் இருவர்கள் எங்கள் முறைகளை வேண்டுமானால் மாற்றிக்கொள்கிறோம். இருவர்கள் வாக்களிக்க வேண்டும். அது ஒட்டகத்துக்கு கொடுக்கிற அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருணை கரிசனை. 3 பேர் ஏறி அதுக்கு சிரமம் கொடுக்க கூடாது. அப்ப நான் ஒரு ஆள் நடந்து வரேன், அவ ஏறுவாங்க, அதுக்கப்புறம் அவ இறங்குவாங்க, நான் ஏறிக்கிறேன். நாயகமே நீங்கள் இறங்கவே கூடாது, நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே பார்த்துட்டு சொன்னாங்க, பெருமானார் சாமானிய வழிகாட்டியா? ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் அல்லவா ரசூலுல்லாஹ் வழிகாட்டி. நாளைக்கு ஏதாச்சும் வரக்குள்ள இன்னைக்கு உள்ள தலைவன் சும்மா ரசூலுல்லாஹ் இப்படி நடந்து காட்டிய இவன் இஷ்டம் பிரகாரம் நடக்கிறான். ரசூலுல்லாஹ் மாத்திரம் இப்படி கொஞ்சம் பிளெக்சிபிளா நடந்து காட்டியிருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் இறங்குனாங்களா? என்ன இறங்க சொல்றாங்க மாயவன்? வாகனத்துல ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் தள்ளுப்பா போனா ரசூலுல்லாஹ் இறங்குனாங்களா அப்படிமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த தலைவருக்குமான வழிகாட்டி. நான் கீழே இறங்கணும், ஏன் முறை இது? நாம செஞ்ச உடன்படிக்கை என்ன மாறு செய்ய சொல்றீங்க? நான் கீழே தான் இறங்குவேன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தை சொல்றாங்க. அதுதான் ஹைலைட். எது தெரியுமா? நீங்க 2 பேரும் ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை, நீங்க 2 பேரும் என்ன விட பெருசா ரொம்ப பலமான ஆள் நினைச்சுக்கிட்டீங்களோ? நீங்களாம் நடந்து வர்றியா? ரசூலுல்லாஹ் நடக்க முடியாது, வயசாரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க 2 பேரும் என்ன விட பலமான ஆள? அப்படியும் கிடையாது, உங்களை விட நான் ரொம்ப பலமான ஆளு. 2வது, நன்மை விஷயத்துல போட்டி போடுறதால் உங்களோட நான் சலைச்சவன் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு இருக்கிற இந்த நடைக்கு எவ்வளவு பெரிய கூலி தெரியுமா? அதுல நான் சலைச்சவன் நினைச்சுக்கிட்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏமா இதுலயே நன்மையை இவ்வளவு தூரம் போட்டி போடுவாங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நன்மையிலையும் போட்டி போடுறாங்க இல்லையா? திருமணி நாயகம் ரசூலுல்லாஹ், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நன்மையிலும் போட்டி போடுறாரு. சாமானிய ஆளு கிடையாதுமா. அப்ப நமக்கு வர்ற சோதனைகள் எல்லாம் நாம நினைச்சுக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வச்சு காட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நேர்த்தியாக நடந்து காட்டுகிற வலிமை படைத்தவர்கள். அவன் கொஞ்சம் ஒண்ணா விட்டுருக்கிறான்னா ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுல கவனமா நடந்துக்கணும்னு இருக்கும். அதை விட்டு நாம நகர்த்தக்கூடாது. ரசூலுல்லாஹ் விஷயத்துல மிக கவனமாக நடந்து கொள்ளணும். இதுல என்ன அப்படி பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல? அது என்ன அந்த வஃபாரும் பத்தாயான்னு சொல்றியா? பாவத்தை மன்னிக்கிறவங்களே அப்படின்னு சொல்றியா? பெருமானாரை பார்த்து எவ்வளவு பெரிய வார்த்தை, உடனே ஆயத்தை கொண்டு வந்துட வேண்டியது. அந்த ஆயத்தை என்ன சொல்றதெல்லாம் பார்க்கறது இல்ல, அப்படியே கொண்டு வந்து வச்சிட வேண்டியது. இல்லல்லா எப்ப வாங்கின கடனை தரலையப்பான்னு ஒருத்தந்து கேட்கிறேன்னு வைங்க, வாங்கின கடனை தரலையா? அதை பத்தி எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? நீங்க என்ன இப்படி கேட்கறியா? ஒருத்தன் கேட்டீங்க தடை பிடிக்க மாட்டோமா? கேட்கறது சரிதான், நான் அமைதியா தானே கேட்டேன். கேட்ட உடனே இல்ல நீங்க என்ன இப்படி நடுவோட்டில் கேட்கறியா? நீ தர கடமை தானடா கேட்டேன். என்னமோ இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. கடன் கொடுத்தவன் தான் மாட்டிக்கிறான், வாங்கினவன் சந்தோஷமா சுத்துவான், அவன் தைரியமா வரான். கடன் கொடுத்தவன் தான் பொப்பி பண்ணி போறான். அந்த மாதிரி ஆகி போச்சு நிலைமை. துணுவை இல்லல்லா ஆயத்து சரிதான்பா. ஆயத்து எங்க சொல்லுது? அவன் தான் மன்னிக்கிறவன், அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அவையை நீங்க ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்க மன்னிக்கிற ஆள் இல்லையா, அந்த வஃபாரும் சதாயான்னு சொல்றது இல்லையா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல நாம 2 விதத்தை பார்க்கணும். ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட விதம், ரசூலுல்லாஹ் இருக்கிற அடுத்த பார்ட். ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட விதம், நாயகமே நீங்களவா பாவத்தை இந்த உலகத்திலேயே உங்கள மாதிரி யாரும் பாவத்தை மன்னிக்கலையே. இப்ப நான் ஒரு ஆளுக்கு துரோகம் செஞ்சுட்டேன்னா யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்?
பண்ற சேட்டெல்லாம் பண்ணியாச்சு, இருக்கிற தொப்பியெல்லாம் போட்டாச்சு, ஒட்டு மொத்தத்தையும் கவுத்தாச்சு. யாரெல்லாம் என்ன மன்னிச்சிடறோமான எந்த நான் உங்ககிட்ட தானே மன்னிப்பு கேட்க முடியும், என்னை காப்பாத்திரியால எனக்கு மன்னிச்சுட்டு கேட்டா சட்டையை பிடிக்க மாட்டானே, இங்க வாங்க இல்ல நான் அல்லாட்ட கேட்டுக்கிறேன், வாங்கினே வரணும். மூஞ்சி முன்னாடி நல்லா திட்டியாச்சு, திட்டி போட்டு அல்லாட்ட திரும்பி யாரெல்லாம் என்ன மன்னிச்சிடறோமான்னு ஒருத்தன் கேட்டான்னு வைங்க, சார் சார் எவ்வளவு ஈமானிய வரம்புள்ளாரு பாத்தீங்களா, இங்க திட்டி போட்டு அவன்கிட்ட கேட்காம பாத்தீங்களான்னு சொல்லுவோமா யாராவது? இவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இவனை ஏசியாச்சு, இவன்கிட்ட காசு ஆட்ட போட்டாச்சு, இவன்கிட்ட எல்லா துரோகம் பண்ணியாச்சு, திரும்பிக்கிட்டு அல்லாட்ட போய் நான் அவன் ஒருத்தர் கேட்கறான்னு ஏப்பா நீ அவனுக்கு துரோகம் பண்ணா உமையாவது பேர் இல்லை அல்லாத பண்ணிக்கிறேன் அங்க பாத்துக்கிறேன்னு சொன்னான்னு வைங்க, யாரிடம் நீ கேட்ட பொண்ணே அங்க மன்னிப்பு கேட்கணும். இப்ப நாம ஒன்ன புரிந்து கொள்ளணும், நமக்கெல்லாம் பொறுப்பாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கான பொறுப்பாளர். அவர்கள் மன்னிக்காதவரை எப்படி நான் மன்னிக்கலன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் ஒருத்தர் சொல்லுவாரோ, அதே மாதிரி பொறுப்பாளரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என அதீவுல்லாஹு அதீவுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடணும். இதுல எங்க குறை வச்சாலும் ரெண்டு பேருமே பொறுப்பு. ரசூல் அதனாலதான் வலவன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாவுக வஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹும் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமான் அல்லாஹ் சொல்லுவான். ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்துவிட்டு அண்ணலே உங்களிடத்தில் வந்து அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடினால் நீங்கள் அவர்களுக்காக பிழை பொறுக்க தேட வேண்டும். இப்ப நீங்க அல்லாஹ்ட்ட பிழை பொறுக்க தேடுறதுக்கு ஏங்க ரசூலுல்லாஹ்ட்ட போகணும்? அல்லாஹ் அன்றைக்கு சஹாபிகள் வாழ்ந்த காலமே வச்சுக்குவோமே, எப்படியும் வஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்ட்ட தான் பிழை பொறுக்க தேடும். இது எதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட போகணும்? ஒலவன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும், அவங்க ஆத்மாக்கு அநீதம் செஞ்சுட்டாங்க, ஜாவுக உங்ககிட்டயே வரணும். ரசூலுல்லாஹ்ட்ட எங்க போகணும்? அல்லாஹ் சொல்ல நாம தெளிவுபடுத்தலாம்ல, ஆன்மானை அதீதம் செஞ்சா வஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடணும்னு அல்லாஹ் சொல்லணும். ஜாவுக ஏன் சொல்லணும்? உங்ககிட்ட வந்தது ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட வரணும்? தேவையில்லையே. அங்க வந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடணும். அப்ப அங்க வந்து என்ன முறையிடுறது? கொஞ்சம் எங்களுக்கு தரிசனம் பண்ணுங்கிறதான அர்த்தம். நீங்களும் எங்களுக்காண்டி ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். அது அல்லாஹ் சொல்றான், வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அவர்களுக்காக ரசூலும் மன்னிப்பு தேடினார், லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அப்பதான் நீ அல்லாஹ்வை தவ்வாபாகவும் ரஹீமாகவும் காணுவா, பிழையை பொறுக்கக்கூடியவனாகவும் கருணை புரியக்கூடியவனாகவும் காணுவான்னு சொல்றோம். விரிவான விளக்கம் சொல்லணும், நேரங்கள் சும்மாவில் இடம் கொடுக்காது. வேற எந்த நேரத்தில் ஒன்று கூட்டுறது தொடரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்வில் எல்லா தெளிவுகளையும் நசீபாக்கி தருவானாக, எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நிறைவாக்கி தருவானாக. எம் பெருமானாரை உள்வாங்குகிற விதத்தில் ஈமானிய உள்வாங்குதலாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. சங்கைக்குரிய பெருமக்களே, அறிவித்தல் ஒன்று, மதரசாயே குத்தூஸ் சேத்துப்பட்டில் இயங்குகிற மதரசாயே குத்தூஸ், அங்க வந்து நமது மதரசாவில் மாதம் சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவாகுது. பராமரிப்பு வளர்ச்சிக்காக வேண்டி அவங்களை தேடி வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்காக உங்களுடைய மேலான உதவிகளை வெளியே இருக்கக்கூடிய அந்த நபர்களிடத்தில் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது பள்ளிகளினுடைய வேலைகளும் அப்படி சில தாமதங்களோடு இருக்கிறது. நமது பிள்ளைகளுக்கு நீங்கள் வழங்குகிற பொழுதும் அதை என்ன செய்ய கண்ணியமாக வழங்குங்க. அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.